ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிஷ் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ஈவினிங் டைம்ல டீ காஃபியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்நாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடா பார்க்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிஷ் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் 3 சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையுமே சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் மீடியம் சைஸ் கேரட் ஒன்று எடுத்துருக்கிறேன், அதை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம்னா கேரட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். அதோட மீன் முள் இல்லாத மீன் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக மீனை லைட்டாக அவிச்சிட்டு அதில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு ஒரு 100 கிராம் மாதிரி சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா அதையுமே எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் ரோல் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். முள் இல்லாத மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபிஷ் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் செமன், அந்த மோல்டிஷ் ஃபிஷ் அந்த டின்னில் வரும் இல்லையா, அது கூட சேர்க்கலாம். இல்லைன்னா சிக்கன் சேர்த்து கூட செய்யலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை உப்பு சேர்த்து நல்லா அவிச்சு இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்படி சேர்க்க விருப்பம் இல்லாட்டி உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில நல்லா வதங்கி அதுமே வெந்து வந்துடும். இந்த ஃபிஷ் ரோலோட ஸ்டஃபிங் செய்கிறப்போ இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு செய்யுங்க. அது சீக்கிரமாக அடிப்பிடிக்க பார்க்கும். இப்போ காரத்துக்காக தேவையான அளவு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய் பொடி இல்லாட்டி துண்டு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம மீனை வேக வைக்கிறப்பவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம், கிழங்கு வேக வைக்கிறப்பவும் உப்பு சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதால் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்படுது, நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கடைசியாக ஒரு 1/2 லெமன் சாறை நம்ம சேர்த்துடலாம். இது ஒரு மேசக்கரண்டி மாதிரி வரும். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ் ரோலுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிருச்சு. இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ரோல் அந்த ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தோசை மாவு நம்ம கரைக்க போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில்
நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அதை வந்து கரைச்சிக்கொள்ள போகிறோம். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தின்னாக இருக்கணும். தண்ணி மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, அதே மாதிரி நம்ம தோசை மாவு பதத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி எனக்கு 1.5 கப் கரெக்டாக இருந்துச்சு. சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டிகள் எதுவுமே இல்லாமல். உங்களோட மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்து அடிக்கிறதா இருந்தால் கூட அதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மாவை கரைச்சாச்சு. இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது ஒரு மெல்லிய தோசையாக நம்ம வந்து இதை வந்து செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப ரொம்ப மெல்லிசாக இருக்கணும். இப்போ இந்த தோசையை வந்து நம்ம ஒரு பக்கம் வேக வச்சாலே போதும். மற்ற பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மேலே நம்ம கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டோம்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம தோசைகளை வந்து ஊற்றி எடுத்துடலாம். இதுக்கு வந்து நான்ஸ்டிக் தவா இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லா தோசை மாவுலையுமே தோசை இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக இந்த மாதிரி ஒரு பக்கம் வேக வச்சு ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்பயுமே ஹையில் வைக்காதீங்க, தோசை சீக்கிரமாக கரிஞ்சிட பார்க்கும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கு இல்லையா, அதால் மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வேற எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தோசை எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து ரோலை வந்து டிப் பண்ண போகிறோம். இப்போ எப்படி நம்ம ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இந்த அளவு மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து வச்சு 2 பக்கம் மடிச்சுட்டு அதை வந்து நல்லா ரோல் மாதிரி சுற்றிக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக மாவு கரைச்சி வேறையாக வச்சுக்கோங்க. அதை வந்து ஒட்டிடலாம். அப்படியே அப்போ வந்து அது நம்ம பொரிக்கிறப்ப வந்து அது வந்து பிரியாமல் இருக்கும். நம்ம ஒட்டி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க தோசையில் ஸ்டஃபிங்கை சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டஃபிங்கை சேர்த்து ரோல் பண்ணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதை வந்து எனக்கு 8 ரோல் கிடச்சிருக்குது இதில். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மைதா மாவோட, அதில் வந்து ரோலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து அதை வந்து நம்ம வேறையாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி கையிலேயே நல்லா இப்படி தட்டி விட்டிங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே விழுந்துடும். இப்படி நம்ம சேர்த்து பொரிக்கிறதுனால நம்ம எண்ணெயுமே ரொம்ப அழுக்காகாது. இந்த மாதிரி செஞ்சு முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரோலையுமே இந்த மாதிரி மாவில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு வேறையாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து ரோல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த ரோல்களை சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா ரோலையுமே சேர்த்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா தட்டி எடுத்தனால எண்ணெயுமே சீக்கிரமாக அழுக்காகலை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியான
ஃபிஷ் ரோல் ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டான, ரொம்ப கிறிஸ்பியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஃபிஷ் ரோல் ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.